சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க குடும்பத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி எப்போ நடந்ததோ அப்பவே சனி பகவான் இவங்களோட உச்சந்தலையில ஏறி உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தோல்வி, தொடர்ச்சியான மன வேதனை, மன குழப்பம், மன தடுமாற்றங்கள், இந்த மாதிரியான பாதிப்புகளை தொடர்ச்சியா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா சிம்மராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. பொதுவா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் எதிர்த்துனாலும் தனியாளா ஒத்தையா நின்று சண்டை செய்வாங்க. எவனை பார்த்தும் பயப்படவும் மாட்டாங்க. எந்த சூழலையும் இவங்க பின்வாங்கியும் ஓட மாட்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து பல பேர் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க, நாட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க தான் ஊரை விட்டும் நாட்டை விட்டும் ஓடி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி சிம்மராசிக்காரங்க கலங்கவும் மாட்டாங்க, பயந்து போய் பின்வாங்கவும் மாட்டாங்க. இந்த அளவுக்கு மன தைரியத்தோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை இந்த கண்டக சனி முழுமையா முடக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லட்ச எதிரிகள் சேர்ந்து வந்தாலும் சரி ஒத்தையாளா நின்று இவங்க சமாளிப்பாங்க. ஆனா இந்த கண்டக சனி காலத்துல இவங்களோட எதிரியா மாறி நிக்கிறது யாருன்னு பார்த்தா இவங்களோட சொந்தக்காரங்களா இருக்காங்க. என்னடா இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமாளிச்சு மேல வந்துருதானே அப்படின்னு சனி பகவான் ரொம்ப சாமர்த்தியமா யோசிச்சு சிம்ம ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருக்கார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களே இவங்களுக்கு எதிரியா மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி விட்டுருக்கு. இதனால எதிரிகளை ரொம்ப சுலபமா வீழ்த்தக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களை எப்படி சமாளிக்கிறது, குடும்பத்துல இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க வெளியில உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம போனதுக்கு அவங்களோட குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் முக்கிய காரணமா இருக்கு. ஒரு பக்கம் சொந்த பந்தங்கள் இவங்களை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு பக்கம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போதாக்குறைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய திடீர் பாதிப்புகள், இந்த மாதிரியான நெருக்கடிகளால சிம்ம ராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன தை மாதமும் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களையும் கொடுக்கல, எந்த விதமான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அதிக அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த தை மாதம் இருந்திருக்கு. இதனால சிம்ம ராசிக்காரங்களோட மருத்துவ செலவுகள் கடந்த தை மாதத்துல 2 மடங்கா அதிகரிச்சிருக்கும். அது கூடவே மன வேதனையும் 2 மடங்கா அதிகரிச்சிருக்கும். இது கூடவே ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவிலான போராட்டங்களை கடந்த தை மாசத்துல சந்திச்சிருக்காங்க. அதாவது கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்கள் மூலமா கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகள் ஏற்படுறது, குழந்தைகள் மூலமா ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறது, குடும்பத்துக்காக திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளையும் கடந்த தை மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அதே டெய்லர், அதே வாடகை, அதே சட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே குடும்ப பிரச்சனை, அதே மனவேதனை, அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு தொடர்ச்சியான சோதனைகளை தான் கடந்த தை மாதமும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் யோகங்களோ இந்த மாசி மாசத்துல கிடைக்காது. அதே சமயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில சரியான நிம்மதியும் ஒத்துழைப்பும் இல்லாத காரணத்தால தான் தொடர்ச்சியான வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வரீங்க. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்குது அப்படின்னா உங்களோட வீழ்ச்சிகள்ல இருந்து நீங்க ரொம்ப சுலபமா வெளியே வந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவான் ராஜ கிரகம் அப்படிங்கறதால அவர் சனி பகவானோட இணையக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டக சனியால நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும்.
அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கண்டக சனி, இன்னொரு பக்கம் இரண்டாவது வீட்டுல கேது, இந்த ரெண்டு கிரகங்களும் தான் ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு வருது. இப்படி இருக்கும்போது சனி பகவானோட சூரிய பகவான் இணையறதால உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடி திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இது கூடவே உங்களோட மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் படிப்படியா ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால குடும்பத்துல நீங்க மறுபடியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களோட வார்த்தைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் மறுபடியும் கிடைக்கும். உங்க வார்த்தைகளை மீறி எந்த ஒரு காரியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஈடுபடவே மாட்டாங்க. அதே போல கலத்திரஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்க வாழ்க்கை துணையோட ஆள் மனசுலையும் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை கட்டாயமா ஏற்படுத்துவார். இதனால கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அடுத்ததா புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிலையும் மாதத்தோட பிற்பகுதியில அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிலையும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய முதல் 15 நாட்களும் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமான காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களோட பண வரவு 2 மடங்கு அதிகரிக்கும். பெரிய அளவுக்கு பண நெருக்கடிகள் இல்லாத காலமாகவும் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள் இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கும்பராசியில ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிற காரணத்தால சூரியன் புதன் இணைவு ஏற்பட்டு புதாதித்ய யோகம் உருவாகுது. இந்த புதாதித்ய யோகம் உங்களோட எதிரிகளை முழுமையா ஒழிக்க போகுது. தொடர்ச்சியா வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலத்துல தொழில் ரீதியா நிறைய எதிரிகளை சந்திச்சிருப்பாங்க. புதுசா எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. பழைய எதிரிகளும் திடீர்னு வளர்ந்து நிற்பாங்க. அப்படி திடீர் ஆலமரமா வளர்ந்து நிற்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த புதாதித்ய யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. இது கூடவே உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களை எதிரியா பாக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களோட மனசுலையும் அற்புதமான மாற்றங்களை இந்த புதாதித்ய யோகம் ஏற்படுத்தும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா மீனராசியில சஞ்சாரம் பண்ணுவார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா அந்த கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் முழுமையா பலமிழந்து போற காரணத்தால ஒரு சில நிதி நெருக்கடிகளை சிம்மராசிக்காரங்க சந்திக்க வேண்டியது வரலாம். குறிப்பா திடீர் பண இழப்பு ஏற்படுறது, திடீர் பண நெருக்கடி ஏற்படுறது, அவசர தேவைகளுக்கு உங்க கைகள்ல பணம் இல்லாம போறது, உங்களோட பணம் திருடு போறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை மாதத்தோட பிற்பகுதியில நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். இதனால சிம்மராசிக்காரங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையும் நம்பாதீங்க. யாரை நம்பியும் பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாசத்துல உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவான் சத்ருஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார் அப்படின்னாலே கடன் நெருக்கடிகள் முழுமையா விலக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாசத்துல பெரிய அளவுக்கான கடன் நெருக்கடிகள் இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளும் முழுமையா விலகும். அதே சமயம் அரசு சம்பந்தமான விவகாரங்கள், நீதிமன்ற வழக்குகள், இந்த மாதிரியான காரியங்கள்ல எல்லாம் பெரிய அளவிலான இழுபறிகளை இந்த மாசி மாசத்துல எதிர்பார்க்கலாம். போதாக்குறைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கிறதுக்கும் இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகும். அதே நேரம் வெளி இடங்கள்ல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் புதுசா கிளம்பும். நன்றி, வணக்கம்.